ஹாய் இந்த வீடியோவில் நம்ம வந்து பிரான்ச்சிங் மெத்தடை வச்சு எப்படி ஃப்ராக்ஷன் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் நான் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கேன். இன்னும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க இந்த கொஷினை பார்க்கலாம். Samira read 3/7 of her novel on Tuesday, 1/4 of the remaining pages on Wednesday, and the rest of the novel on Thursday. If she read 120 more pages on Thursday than on Wednesday, how many pages were there in her novel? ஓகே, இந்த ஃப்ராக்ஷன் ப்ராப்ளமில் நம்ம பிரான்ச்சிங் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் வந்து 3/7 of the novel on Tuesday and 1/4 of the remaining pages on Wednesday. ஸோ டோட்டலாக அவங்களோட யூனிட்ஸ் வந்து 7 இருக்குது. 7 யூனிட்ஸ். ஸோ 7 யூனிட்ஸில் வந்து 3 யூனிட்ஸ் வந்து டியூஸ்டே. ஸோ ஷி ரெட் 3 யூனிட்ஸ், ரெட் வந்து 3 யூனிட்ஸ் ஆன் டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே ரிமைனிங் வந்து 4 யூனிட்ஸ். ஸோ வெட்னஸ்டே வந்து 1 யூனிட் படிக்கிறாங்க. ஸோ வெட்னஸ்டே இஸ் 1 யூனிட் அண்ட் த ரிமைனிங் வந்து 3 யூனிட்ஸ் on Thursday. Okay, so if she read 120 more pages on Thursday than on Wednesday, how many pages அந்த நாவலில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 120 more வந்து Thursday அவங்க ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 யூனிட்ஸ் மைனஸ் 1 யூனிட் வந்து 120. ஓகே, ஸோ இதே ஒரு மாடல் டயக்ராம் மாதிரி வரைஞ்சி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் பிரான்ச்சிங் மெத்தட் இல்லாமல். ஸோ இது மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் 2 விதமான எக்ஸ்ப்ளனேஷனையும் கொடுக்குறேன். நீங்கள் எந்த இது ஈஸியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ 7 யூனிட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் வந்து அவங்க டியூஸ்டே. ஓகே, 3 யூனிட்ஸ் வந்து டியூஸ்டேக்கு அலாட் ஆகிருக்கு. தென் ரிமைனிங் 4 யூனிட்ஸில் வந்து ஒரு யூனிட் வந்து வெட்னஸ்டே. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் 3 யூனிட்ஸ் வந்து தேர்ஸ்டே. ஓகே, ஸோ இப்போ வந்து தேர்ஸ்டே வந்து அவங்க மோர் பேஜஸ் ரீட் பண்ணுறாங்க தேன் ஆன் வெட்னஸ்டே. ஸோ அதனால தான் நம்ம 3 யூனிட்ஸ் மைனஸ் 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 120ன்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போது ஆப்வியஸாக நம்ம ஒரு யூனிட் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 யூனிட், 3 யூனிட் மைனஸ் 1 யூனிட் இஸ் 2 யூனிட்ஸ். ஸோ ஒரு யூனிட் வந்து 120 டிவைட் பை 2 which is nothing but 60. ஸோ இவங்க கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு மெனி பேஜஸ் வேர் தேர் இன் ஹர் நாவல். ஸோ டோட்டலாக அவங்க ஃபஸ்ட்டு இனிஷியல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து 7 யூனிட்ஸ். ஸோ ஒரு யூனிட் வந்து 16 தெரிஞ்சிருச்சு. அவங்க கொஷின் வந்து ஹவு மெனி பேஜஸ் வேர் தேர் இன் ஹர் நாவல். ஸோ 7 யூனிட்ஸ் வந்து 7 யூனிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 7 times 60 இஸ் ஈக்குவல் டு 420 பேஜஸ். ஓகே, ஸோ 420 பேஜஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து இது வந்து பிரான்ச்சிங் மெத்தட், இது வந்து மாடல் டயக்ராம் மெத்தட். ஸோ இதில் எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வாங்க நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டிக்கு போகலாம். Sally was given $240 by her mother. She spent 1/4 of it and saved 2/5 of her remaining money. She then gave the rest of her money equally to her 3 siblings. How much money did each of Sally's siblings receive? ஓகே, இதுதான் நான் சொன்ன ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டியோட ரிசல்ட்டை வந்து சொல்யூஷனை வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கொடுத்துருங்க. அண்ட் மறக்காமல் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள் எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. பிரான்ச்சிங் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுறதா இல்லைனா மாடல் டயக்ராம் யூஸ் பண்ணுறதான்றது. ஓகே, தேங்க்யூ.